தனியாக பேட்டரி வச்சிருக்கோம். இன்வெர்டர் வண்டி இல்லை, அந்த வண்டியில் சரி நீங்கள் வேணா ஒரு வாரம் சொல்லிடுங்க. நான் போய் அவர்கிட்ட என்ன எப்படி என்னென்ன பண்ணணும் சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். வேலுமணி பாட்டிக்கு எடுத்து அட்டை மட்டும் 10 வச்சுருக்காங்க. அதனால சரிங்க. அது எவ்வளோ தனியாக பண்ணாங்க? இந்த பாக்ஸ் இதில் உங்களுக்கு சிம்பிளாக வேணுமா இல்லை நல்லா ஹெவியாக வேணுமா? இது வந்து ஹெவி, இது வந்து ஹெவி, இது ரேட் அதிகம். ஸ்பீக்கர் 1350, பாக்ஸ் ஒரு 1000, 2350. இதுக்கு போர்டு வந்து செட் பண்ணணும். செட்டில் தனியாக போர்டு வைக்கணும். நமக்கு வருமானம் சார் மிக்சர் இருக்குது, அதில் வராது. நீ தனியாக ஒரு ஆம்பு வைக்கணும். 1000 வாட்ஸ் ஆம்பு ஹீரோ வந்துருக்கு. அது ஏன்னா இல்லை இங்கே சப்ளை வரல, சப்ளை வரல. அதுக்கு அதே உள்ளார என்ன பண்ணணும்னா அந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கு, அந்த மாதிரி உள்ள பழுக்கும். அவ்வளோ கரண்ட் எடுக்கும். 3 நிமிஷம் அது பழுக்கும். அப்புறம் தான் வந்து இதில் கிரீன் லைட் வரும். அப்போ தான் நீங்கள் அழுத்தினாதான் அந்த ஸ்ப்ரே போய் மேலே ஊற்றிச்சிங்கன்னா லிக்விடு புகையாக வரும். கரண்ட் எடுக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. சொன்னாரு எலக்ட்ரிஷியனை ஸ்மோக்கு தனியாக பேட்டரி வைக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. ரன்னிங்ல சும்மா காலேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்ல தாங்க அதே கரண்ட் அதுபோல் லைட்லாம் போடுறப்போ அப்படியே பட்டன்ல சொல்லியிருக்கீங்க. பட்டை அவர் வெளியில் போயிருக்கலாம்.